இல்ல இல்ல, அவ்வளவுதான் அவ்வளவுதான்டா. பா கத்தி ஊரையே கூட்டிடுவடா நீ. ஒரு குளிக்க வைக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு உன்ட்ட. ஐயோ அப்பா இல்லடாப்பா, தொண்டை அடைக்கிறாப்பிள்ளையில கத்துறான். குளிக்க தானடா வைக்கிறேன், தண்ணி ஊத்துறதுக்குள்ள உனக்கு என்னடா ஆகுது? அட வாமா என்ன குட்டி, என்ன வேணும்? ஆதி அழுவுற சத்தம் கேட்டு ஓடி வந்தியாக்கும். அவனை குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்ல பாட்டி, அதான் அவன் அழுதுகிட்டு இருக்கான். மைனக்குட்டி நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளை, அதனால குளிக்க வைக்கும்போது அழுவ மாட்டேங்கிற. ஆனா இந்த பையன் இருக்கானே வெறும் அழுகு மூஞ்சி பையன், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு தானே இருப்பான். தண்ணிய மேல ஊத்தவும் அதுக்கும் அழுகுறான் பாரு. நீ தம்பிக்கிட்ட சொல்லு, அழுவாத, குளிக்கதான் வைக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல, அழுவாதன்னு சொல்லு பாப்போம். மைனக்குட்டி சொல்லியும் இந்த பையன் அழுகுறான் பாத்தியா? வெறும் கேடு பிடிச்ச பையன். அவன் இப்படிதான் இனி குளிக்க வைக்கிறத நிறுத்துற வரைக்கும் அழுதுகிட்டு தான் கிடப்பான். சரி அப்புறம் மைனக்குட்டி குளிச்சியா? நாளைக்கு ஐசாண்டியோட கல்யாணம்ல, நாளைக்கு அழகா புது துணியெல்லாம் போட்டு அழகா பூவெல்லாம் வச்சு கல்யாணத்துக்கு வரணும்ல. ஐயோ நாளைக்கு காலையில நேரத்துல ஐசாண்டிக்கு கல்யாணம். அந்த நேரத்துல எந்திரிச்சு எங்க நீ குளிப்ப? உன் அம்மா இன்னைக்கே உன்னை குளிக்கலாம் வச்சாதானே நாளைக்கு எந்திரிச்சது துணியெல்லாம் போட்டுட்டு கல்யாணத்துக்கு போக முடியும். சரி போட்டோம், இந்த ஆதி பையில குளிக்க வச்சுட்டு பாட்டி உன்னை குளிக்க வைக்கிறேன், சரியா? ஏன்டா தங்கம், பாட்டி குளிக்க வைக்கிறேன், அம்மா அங்க ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சுட்டு கிடப்பா. அப்புறம் இவனை குளிக்க வச்சுட்டேன்னா அப்புறம் பாட்டிக்கு ஒரு வேலையும் இல்லை. அப்புறம் பாட்டி மைனக்குட்டியை குளிக்க வைக்கிறேன். அது சரி, பாத்ரூம்ல தான் குளிப்பியா? ஏன் இங்க குளிக்க மாட்டியா? இங்க பாரு ஆதியெல்லாம் இங்க தான் குளிக்கிறான். ஒன்னும் இல்லை, இங்க யாரும் வர மாட்டாங்க. இங்க நின்று சோப்பை தேய்ச்சி தண்ணி ஊத்துனா வேலை முடிஞ்சது. அதுக்குள்ள பெரிய பிள்ளை ஆயிட்டியா? சரி சரி, என்ன இப்போ உனக்கு பாத்ரூம்ல தானே குளிக்கணும். பாட்டி ஆதியை குளிக்க வச்சுட்டு உன்னை பாத்ரூம்ல வந்து குளிக்க வைக்கிறேன், சரியா? ஓடிட்டா. குளிக்க வைக்கணும்னா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னதான் ஆகுதோ தெரியல. பாத்தியாடா, மைனாக்காவும் ஒன்ன மாதிரி தான் இருக்கா. குளிக்க வைக்கானதும் ஓடிட்டா பாரு. எங்க ஒரு கப்பு தண்ணி ஊத்துறதுக்குள்ள அந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கான். போதும் விடுங்கத்த, அவன் அப்படிதான். சும்மா மேல சோப்பு தேய்ச்சிட்டு 2 கப்பு தண்ணி ஊத்துங்க போதும். ஐயோ எங்க மாமுதா, ஒரு கப்பு தண்ணியை தான் ஊத்துனேன், இன்னும் சோப்பை கூட தேய்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எங்க அம்முக்குட்டி எங்க தூங்கிட்டாளா? அவளை பால் கொடுத்து தூங்க வச்சுட்ட. சரி சரி, அதான் குளிக்க வச்சா நல்லா அசதியில தூங்கிருங்க. ஏன்னா விடிஞ்சா கல்யாணம் பத்தியா, இப்ப நல்லா குளிக்க வச்சு தூங்க வச்சாதான் காலையில நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு அதுக்கும் அதுங்க சும்மா நொய்யி நொய்யின்னு அழுகாம இருக்குங்க. ஐயோ ஆமத்த, இப்ப குளிக்க வச்சது நல்லதா போச்சு. ஏன்னா காலையில நேரத்துல எந்திரிச்சு கல்யாண வேலை எல்லாம் பார்க்கணும். அதுல இதுங்களை குளிக்க வைக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? இதுங்க தூக்கத்தோட தூக்கமா எந்திரிச்சு துணியை மாத்தி மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகணும்ல. ஆமா ஆமா, அதுக்கு தான் இப்ப குளிக்க வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது பத்தியா. சரி இந்தா போதும், இவன் அழுதுகிட்டே இருப்பான். இவனை தொடச்சிட்டு தூக்கிட்டு போய் பாலை கொடுத்து தூங்க வை. சரிங்கத்த. அப்புறம் அமுதா, ஐஸ்வர்யா தூங்கிட்டாளா? காலையில நேரத்துல எந்திரிக்கணும். அவ அப்பவே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாத்த. ஓ சரி சரி சரி, இந்த துண்டை கொடு. இந்தாங்கத்த.
இல்ல இல்லடா, குளிக்க வைக்கதான் அழுகுறேன்னு பார்த்தா துடைக்கும் போது அழுகுவியாடா? மைனக்குட்டி, அடம் பிடிச்சு அம்மா அடிச்சிருவேன் பாத்துக்க. இது நாளைக்கு கல்யாணத்துக்கு போட வேண்டிய Dress. இப்பவே போட்டு அழுக்கு பண்ணிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு கல்யாணத்துக்கு எது போடுவ? ஐயோ, இவ சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாளே. கையல் என்னாச்சு? வாங்க சக்தி, இங்க பாருங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அமுதா மைனக்குட்டிக்கு இந்த Dress போட்டு விடுன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. அத பார்த்துட்டு இப்பவே போடணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சரி, சும்மா போட்டு பார்க்கலாம்னு போட்டும் பார்த்தேன். அதுதான் வேணும்னு அழறா. இப்போ இதையே போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்குள்ள அழுக்கு பண்ணிடுவா. அப்புறம் நாளைக்கு கல்யாணத்துக்கு எது போடுறது சொல்லுங்க? இது ஒரு பெரிய விஷயமா? அவளுக்கு வேணும்னா போட்டு விடு. அவளுக்கு என்ன வேற ட்ரெஸ்ஸா இல்ல? நாளைக்கு வேற எதையாவது போட்டு விட்டுக்கலாம். இதுக்கு போய் சும்மா அவளை அழ வச்சிட்டு இருக்க. சரி சக்தி. சக்தி, அப்புறம் நாளைக்கு கல்யாணம். ஷமீர் என்ன பண்ண போறாரு? ஒன்னும் தெரியல கையல். இதுக்கு தான் நான் அன்னைக்கே ஊருக்கு போக சொன்னேன். அப்ப இல்ல, கல்யாணம் வரைக்கும் இருந்தா அவன் மனசை மாத்திருவேன், கிழிச்சிருவேன்னா. ஆனா இப்ப ஒன்னும் நடக்கல. விடிஞ்சா கல்யாணம். என்ன பண்றானோ எனக்கு தெரியல. காலையில வேற கதிரண்ணா கூட கல்யாண வேலையா வெளியே போயிட்டேன். அவனை பார்க்க கூட இல்ல. இதை இப்பதான் போய் பார்க்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. பாவ சக்தி, அவரை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் ஐஷு மனசை எப்படியாவது மாத்திரலான்னு தான் இங்க இருந்தாரு. ஆனா இப்ப ஒண்ணுமே நடக்கல. நினைக்கும் போது நமக்கே கஷ்டமா இருக்கு. நம்மளால அவருக்கு எதுவுமே பண்ண முடியலையே சக்தி. நம்ம என்ன பண்றது? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, கதிரான விஷயத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஐஷு தான் இதை ஒத்துக்கணும். அவளே ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அன்னைக்கே ஊருக்கு கிளம்பி போயிருந்தா கூட அவருக்கு இவ்வளோ கஷ்டமா இருந்திருக்காது சக்தி. ஆனா இப்ப இவ்வளோ நாள் ஐஷு கூட இருந்துட்டு இப்போ நாளைக்கு அவளுக்கு கல்யாணம்னு நினைக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். ஒன்னும் செய்ய முடியாது. இனி இப்போவாவது ஊருக்கு கிளம்புறேன்ற ஐடியால இருக்கானா, இல்ல நாளைக்கு விடிஞ்சு அவ கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போறேங்கிறானா, அதுவும் தெரியல. நான் போய் என்ன ஏதுன்னு அவனை பார்த்து பேசிட்டு வரேன். சரி சக்தி. அப்புறம் இங்க பாரு, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்மளும் ஊருக்கு கிளம்புறோம். கதிரன் அவங்க வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம கிளம்பலாம். சரியா? எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சரி சக்தி. டேய், என்ன இன்னும் நீ ஊருக்கு கிளம்பலையா? இல்ல நாளைக்கு காலையில அவ கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போறியா? டேய், விடிஞ்சா அவளுக்கு கல்யாணம். இதுக்கு மேலேயும் அவ மனசு மாறி வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கியா? கடலேறி போனே காற்றாய் வந்தாயே, எந்த புகை தொட்டு உள்ளே நின்றாயே, மடி மீது சாய்ந்தே மஞ்சம் என்றாயே, இன்று விழியோரம் கண்ணீர் தந்தாயே. எத்தனை வலிகள் உள்ளதடி காதலில் பெண்ணே, எண்ணிப்பார் அத்தனை வலியும் சொல்லுதடி. உன் பெயர் மட்டும் கேட்டுப்பார், வேதனை வேண்டும் என்றாரே. கண்களே காதல் செய்து பார், சாவிலும் கொஞ்சம் துன்பம் தான். காதலில் வந்து கேட்டுப்பார். போதும் போதும் காதல் போதும், காதல் தந்த காயம் போதும். போதும்டா, நீங்க இருந்ததும் போதும் பட்டதும் போதும். முதல்ல ஊருக்கு கிளம்பு. இங்க பாருடா, நீ இங்க வந்தது, அவ கூட இருந்தது, பழகுனதுன்னு எல்லாத்தையும் இங்கேயே தலை முழுக்கிட்டு ஊருக்கு போய் ஹாஸ்பிட்டலு, வீடு, குடும்பம்னு அங்க போய் நிம்மதியா இருக்கிற வழியை பாரு. அல்லாம அங்கேயும் போயிட்டு இவளை நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட நாங்களும் கிளம்பி வந்துருவோம். நாங்க ஊருக்கு வந்து உன்னை பாக்குறேன். இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? இப்பதான் இவனை ஒரு வழியா சொல்லி ஊருக்கு கிளப்பி விடலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து நிக்கிறான். இனி இவனைய போகவும் விட மாட்டா, எதையாவது சொல்லி நிம்மதியா இருக்கவும் விட மாட்டா. அம்மா தாயே, இப்ப எதுக்கு இங்க வந்த? இப்பதான் அவனை ஒரு வழியா சொல்லி ஊருக்கு அனுப்பி விடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் கண்ணீர் வடிச்சுட்டு வந்து நிக்கிற. அவன் நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா? உனக்கு என்ன, விடிஞ்ச கல்யாணம் எல்லாத்தையும் இன்னைக்கு ராத்திரியோட மறந்துட்டு காலையில நல்லா அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா போயிருவ. அப்புறம் என் நண்பனோட கதி? ஒன்ன சொல்லி என்ன ஆகுது? எல்லாம் இவனைய சொல்லணும். அவ பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாய் மாதிரி பின்னாடி அலைஞ்சல்ல. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்டா. ஷமீர், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
என்ன என்ன பேச போற? எனக்கு வேற வழி தெரியல. என் குடும்பத்துக்காக இந்த கல்யாணத்தை நான் பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன மறந்துருங்க. இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாதீங்க. இதை தானே சொல்ல போற? இங்க பாரு, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இப்ப அவன் ஊரை விட்டு போக தான் போறான். எந்த விதத்திலயும் உன்னை தொல்லை பண்ண மாட்டான். நீ நிம்மதியா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அம்மா தாயே, நீ என் நண்பனை காதலிக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி அவனை சாகடிச்சிடாத. சக்தி, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன்டா. டேய், இன்னும் என்னடா பேச போற? உனக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதடா. டேய், கொஞ்சம் போடா. போறேன்டா போறேன். அவ உன்னை கழட்டி விடுறதுக்காக அழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருப்பா. நீயும் அதை நம்பி சாவு. ஐஷு, விடிஞ்சா உனக்கு கல்யாணம். நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே நான் ஊருக்கு கிளம்புறேன். இதுக்கப்புறம் எந்த விதத்துலையும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். நீ அந்த அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்னால் உன்னை மறக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் முயற்சி பண்ணுறேன். ஆனால் நீ என்னை எப்படியும் மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புது வாழ்க்கை, அதில் என்னையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு எங்கே நேரம் இருக்க போகுது? காயம் படும் வேளை காதல் மருந்தாகும். காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். ஷமீர், இவ்வளவு நாள் நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இப்ப நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்கன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல ஷமீர். சத்தியமா சொல்றேன், உங்களை விட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது ஷமீர். இப்ப சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம். என்ன உங்க கூடயே கூட்டிட்டு போயிருங்க ஷமீர். ஐஷு, என்ன ஐஷு சொல்ற? யோசிச்சு தான் பேசுறியா? ஐயோ ஆமா ஷமீர், இதுக்கு மேல எனக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. உங்களை விட்டு வேற யாரையாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் என்னால உயிரோடவே இருக்க முடியாது. எனக்கு நீங்க தான் வேணும். என்ன கூட்டிட்டு போயிருங்க ஷமீர். எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்ல. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.